நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி வித்தியாசமான பெயர்ச்சி. பிளே தமிழ்ல 4 கிரகத்துடைய பேச்சுங்க. ஒரே மாசத்துல 4 கிரகம் பேச்சியாகி இப்பதான் பார்க்க போறீங்க. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகத்துடைய பேச்சு 4 விதமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். யாருடைய சுய ஜாதகத்துல சூரிய பகவானோ, சுக்கிர பகவானோ, புதன் பகவானோ, செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்காரு. அப்ப எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும். புதன் உச்சமாகிறாருங்க. புதன் பகவான் கன்னி ராசியில உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க. எல்லா ராசியும் பார்த்துக்குங்க. இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். சுக்கிர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை காட்டக்கூடிய கிரகம். சூரிய பகவான் ஒரு மனிதனை தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம். புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம், வழக்குக்கு உள்ள கிரகம். செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம், இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம். அப்ப இந்த 4 கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரம் பார்க்கணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரி, விருச்சக ராசிக்காரா பாருங்க, ஒரு திடீர்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரே ராசி அந்த விருச்சக ராசி தான். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, திடீர்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணுங்கிற குணம் அந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாரு. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரை ஏதாச்சும் பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்காரன். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயும் பாருங்க, இந்த விருச்சக ராசி நிறைய இருப்பாங்க பாருங்க. அறிவு, கலை, இந்த கஷ்டமான வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அழகாக எடுத்து பார்ப்பாங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட குணம் விருச்சக ராசிகிட்ட அதிகமாக இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் விருச்சக ராசிகிட்ட நிறைய உண்டுங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணுறதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசி என்பது. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, மெயினாக சுக்கிர பகவான் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் 3 கிரக பயிற்சி ஆகுது. சூரியன், புதன், செவ்வாய். இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான். கண்டிப்பாக கடைசி மட்டும் வீடியோ விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல். இந்த 4 கிரகம் நல்லா இருக்க மட்டும் பாருங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் பகவான். இது 4மே நல்லா இருந்தால் இதோடைய திசாபுத்தி வரதானு ஜாதகத்தில் பார்க்கணும். யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கொடுத்துப்பா இறைவன். இது எப்போ வேலை செய்யணும், தசாபதி உங்கள் ஜாதக பிறப்பு தசாபதி வரும்போது தான் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ பாருங்கள், சுக்கிரபகவானை பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. சுக்கிரபகவான் எத்தனை விடுது? 7ஆம் வீட்டு அதிபதியா. 7ஆம் இடத்துல என்னங்க இருக்குது? கூட்டாளி, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஆசை, எல்லாமே 7ஆம் இடம் தாங்க. ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தாவே பொதுமக்களுடைய சரி, கலையும் சரி, இசையும் சரி, எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருப்பாங்க. இதுதான் 7ஆம் பாவகம்பாங்க. அடுத்து மனைவி, கணவன், இதெல்லாமே காட்டக்கூடிய கிரகம். அடுத்து 12ஆம் அயனசன நல்லா தூங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, நிறைய செலவு காட்டக்கூடிய அந்த சுக்கிர பகவான். அவர் போய் பாருங்க 10ஆம் இடத்துல பலமாக உட்காந்து கேந்திர யோகத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு. எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லைங்க விருச்சகத்துக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லை. நல்ல நேரம் நெருங்கிருச்சு. நீங்கள் கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க. இதான் விருச்சக ராசி சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ். கெட்டதை யோசிக்காதீங்க. என்னால் முடியும்ப்பா, என்னால் ஜெயிக்க முடியும், அந்த திறமை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நான் சொன்ன முன்னோர்கள், முடிவர்கள் நிறைய ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பண்ணால் இந்த விஷயத்துக்கு என்ன மாற்று வழி உண்டு. கரெக்டாக அறிவை சிந்திங்க, உங்களால் யோசிக்க முடியும். உங்களை அப்படியே நீங்கள் சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெளியில் வர முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இந்த 4 கிரகத்துடைய பேர்ச்சியில் விருச்சக ராசி பார்த்து என்னம்மா காரணம்? ஏன்னா செவ்வாய் ஒரு தடை பண்ணிவிட்டார்.
மருத்துவ செலவு நிறைய பேர் கொடுத்து விட்டாரு, நிறைய பேர் கடன் பிரச்சனை நிறைய கொடுத்து விட்டாரு. இந்த செவ்வாயும் சனி இப்போ பார்த்துச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணி தெரியுமா? சகோதர உறவோ, இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனையோ, இல்லை இட பிரச்சனைகளோ, வண்டி வாகனத்தில் நிறைய செலவுகளோ, தாயுடைய உடம்புல பிரச்சனைகளோ, தந்தை தாய்க்கு அரைச்சி கொடுத்துருக்க ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய விஷயத்தை இப்போ காட்டியிருப்பார். ரீசெண்டாக ஆகஸ்ட் அந்த ஜூலைலேருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ள மட்டும் பாருங்கள். இந்த 2 மாதம் மட்டும் நான் டைம் போட்டு சொல்கிறேன். ஆமான்னு சொல்லுவாங்க. திருமணம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கொஞ்சம் பொருளாதாரத்தில் வருமானத்தில் பிரச்சனை, எல்லாமே இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதம் கடுமையாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தது அவங்க. அந்த மெயினாக படிப்பு கல்வியும் சரி, வேலையிலும் சரி, தொழிலும் சரி, கொஞ்சம் மந்தமான தன்மையை கொடுத்தார். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் பிளேத்தேமில் கொடுத்ததே விருச்சக ராசி தான். இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எதாவது சொல்லிட்டல, எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, டைமிங் பக்காவாக இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டாவே கரெக்டாக போதும். இப்போ எல்லாமே நேரம் கைகூடி வருது. ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும்? மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க. வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். முதல் பலன் என்ன சொல்லலாம் தெரியுமா? உங்கள் அமைப்பு பிரகாரம் அந்த சுக்கிரபாகம் நேராக போயிட்டு 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில் பண்ணுற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? சொந்த காலில் நிற்கணியா? தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போகுது, இப்போ தொழில் நல்லா இருக்குமா? இப்போ நல்லா இருக்கும். தொழிலுக்கு 11ஆம் இடத்துல போய் நிற்பார். கண்டிப்பாக தொழில் லாபத்தில் வெளிநாட்டில் வெளியூரில் தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும். விருச்சக ராசி முதல் பாயிண்ட். மாமனார் மாமியார் உறவுல உள்ள மன வருத்தங்கள் நீங்கும், அவங்களெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும். பார்த்து வேலை கிடைக்காத அனைவருக்குமே வெளியில் தூரத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் வேலை ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. எழுதி கொடுக்கலாம் விருச்சக ராசிக்கு. இது இத்தனாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும்பா. கண்டிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்தில் பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. சுக்கிர பயிற்சி 14ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் தேதி மட்டும் அக்டோபர் 9 வரை இருக்குது. அதுக்கு முன்னாடியே பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டு வெளியூரில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன் வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும்? என்ன ஏன் ப்ரொமோஷன் கிடைக்குங்கிறீங்க? 12ஆம் இடத்துல செவ்வாய் நேராக 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ வெளிநாடு வெளியூரோ இங்கே வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகம் கிடைச்சிடும், நல்ல வேலையாக போயிடுவாங்க. ஆனால் வேலை மாறுதான் ஆகணுங்க. இதே தான் ஆகணும். ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா இப்போ பண்ண போகிறீங்க. பார்த்துங்க, இது எல்லாமே நடக்கும். கடன் பிரச்சனை சரியாகும். எந்த பேங்கில் போய் லோன் கேட்டு பாருங்க. எப்போ கேட்குறீங்க? கரெக்டாக உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேளுங்க. சுக்கிர பயிற்சி 14ஆம் தேதியில் நீங்கள் லோனை கேட்டு பாருங்கள். செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும். அக்டோபர் 9க்குள்ளே எந்த பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். எந்த ஒரு தடையும் வராது, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ இல்லை வீடோ இடமோ பூமியில் உள்ள சொத்தோ ஏதோ ஒரு சொத்து வழக்கில் இருக்குன்னா, இழுவையில் இருக்குன்னா, அந்த வழக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வரும். எதை வச்சு வழக்கு முடிவுக்கு வரும்? என்ன காரணம்? ரீசனை சொல்லுங்கள். புதன், சூரியன் புதன் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருந்து நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பூரிய சொத்தை பார்க்குறாரு. அப்போ சரி பண்ணுவாரா? பண்ண மாட்டார். சரி பண்ணி தான் ஆகணும். அப்போ அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ பூரிய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துக்கள் வழக்கில் உள்ள பிரச்சனை சரியாகுது. இப்போ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் மைண்டில் ஓடிருச்சு. அதை இப்போ கொண்டாங்க வெளியில். இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்துக்குங்க. அப்பாவுடைய சொத்து அம்மா சொத்து எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா இருக்கும். பாருங்க, திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நடக்கும். புதன் பகவான் சனிபாவன் பார்க்குற, சனிபாவன் 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குற. யார் ஜாதகத்தில் சனிபாவன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே சரி இப்போ திருமண சந்தோஷம் கூட கூடி வரும், கை கூடி வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வண்டி வாகன பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங்கில், பேங்கில் வேலை பார்க்குறவங்க, டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த துறை எல்லாமே பக்காவாக இருக்கும்போது பார்த்துங்க. இப்போ எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி எடுக்கணும்? நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஆனால் பயங்கரமாக யோசிப்பீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ அடிக்கும் பாருங்கள் லாட்ரி யோகம். எதனால அடிக்கும்? என்ன காரணம்? நேராக பாருங்கள் 11ஆம் இடம் லாட்ரி யோகங்கிறது 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வந்து உச்சமாகறாங்க. கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது. 9ஆம் உங்களுக்கு 10ஆம் வீடு 11ஆம் இடத்துல உச்சமாகிறார் புதன். உங்களுக்கு அது இல்லாமல் 8ஆம் வீடு வெளிநாட்டுக்குள்ள கிரகமான புதன் பகவான் 11ஆம் இடத்துல உச்சமாகும் போது வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருமே லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுத்துரும். அதேமாதிரி அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதிக்கிட்டே இருங்க. ஆனால் ரிசல்ட் இப்போ மேக்ஸிமம் அக்டோபர் 9க்குள்ள நல்ல ரிசல்ட் வரும். பார்த்துக்கங்க. மாணவ மணிலாம் படிப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை உண்டு. இப்போ நட்சத்திர படம் பார்க்க முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகணும், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். விசாகத்தில் பிறந்துட்டாவே இந்த குணம் சூப்பராக இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க, ஒரு பொறுமையான குணம் இருக்கும். இப்போ பாருங்கள், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்குது விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க.
அதே மாதிரி பாருங்க, அனுசனத்தில் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். அனுசனத்தில் பிறந்தவங்க நல்ல உழைப்பாளி. இவங்க மாதிரி யாருக்கு அடிமையாக உழைக்க முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி. வேலையிலும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி ரொம்ப தடைகளை சந்திச்சாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. திருமணத்தில் உள்ள தடை நீங்குது. வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது நல்லா பார்த்துக்குங்க, இந்த நட்சத்திர அனுசனத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே தான் நல்ல நேரம் வரும். ஏன்னா சனி பகவான் குருவோட சாரத்தில் போகிறாரு. அப்போ 2 குடும்பத்தில் சுபகாரியமோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துங்க. அடுத்து கேட்டேன்ஸில் பார்த்துங்க, இதே ஒரு பொறுமையான குணமோ, அமைதியான குணமோ, அனுசரித்து பிறகுமோ, தன்மையான குணமோ உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. கேட்டேன்ஸில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமேல் நல்ல நேரம் நெருங்கிருச்சு. என்ன காரணம் தெரியுமா? புதன் உச்சமாக போகிறாருங்க. ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறீங்க. அந்த ப்ரொமோஷன் தேடி வர போகுது. பெருங்கொண்ட பணம் கிடைக்க போகுது. லாபம் வருமானம் கிடைக்க போகுது. உயர் பதவிக்கு போக போகிறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க. கேட்டேன்ஸில் பிறந்த அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல நேரம் நெருங்கிருச்சு, விட்டுறாதீங்க. அக்டோபர் 9க்குள்ளே உங்களுக்கு என்ன வேணால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. இந்த சுக்கிரபாவனுடைய பயிற்சி சரி, இந்த 4 கிரகத்துடைய பயிற்சி கேட்டேன்ஸில் பிறந்தவங்களுக்கு கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய விருச்ச ராசியில் வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.